விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் இன்று உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ் சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி திரு ஜி பிரேம்குமார். இவர் நீலகிரி மாவட்டம் ஊட்டி ஃபிங்கர் போஸ்ட் பகுதியை சேர்ந்தவர். இவர் முதலில் ஏர் ஓட்டி அதன் பின்னர் தொழு உரம் இட்டு 1 அடி இடைவெளியில் கிழங்கினை நட்டு 20 நாள் இடைவெளியில் நீர் பாய்ச்சுதல் மற்றும் களை கட்டுப்பாட்டினை மேற்கொண்டு நல்ல மகசூலினை பெற்று பிறகு மாற்று பயிராக முட்டைக்கோஸ் மற்றும் கேரட் சாகுபடியினை முறையாக மேற்கொண்டு 45வது நாளில் களை நிர்வாகம் செய்து சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மருந்தடித்தல், டிஏபி தெளித்தல் என சரியான தொழில்நுட்பத்தினை பின்பற்றி சாகுபடியில் அதிக மகசூலினை பெற்று தனது வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, இது வெள்ளாமை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எருவு போடணும். நாட்டு எருவு, சாணி எருவு போடணும். போட்ட பிறகு வண்டி ஓட்டணும். டிராக்டரோ ஏதாவது முள் போடுறதா இருந்தால் முள் போடலாம், வசதியை பொறுத்து. அப்புறம் வண்டி ஓட்டின பிறகு பார் அடிக்கணும். பார் அடித்து கிழங்கு ஒரு ஜானுக்கு ஒரு ஜான் கிழங்கு வைக்கணும். கிழங்கு வச்சோன்னா எருவு போடணும். என்பி எருவு போட்டு போரட் போட்டு மண் மூடிடணும். 20 நாள் கழித்து தண்ணி ஓட்டணும். தண்ணி ஓட்டி முடித்து பயிர் வரும். அப்போ தான் மேலே அப்போ மருந்து அடிக்கணும். அப்பப்போ ஒரு மருந்து அந்த ஸ்டார்டிங்கில் பூச்சி மருந்து ஸ்டார்டிங். அப்புறம் கொஞ்சம் செடி வளர்ந்த பிறகு களை பண்ணுவோம். களை பண்ணி அப்போ மருந்து சீக்கு இருந்தால் அக்ரோபட் போட்டு M45 போட்டு 2 மிக்ஸ் பண்ணி அடிப்போம். ஒரு வாரம் விட்டுருவோம். அப்புறம் திரும்பி ஒரு தண்ணி, அப்புறம் திரும்பி மருந்து. அப்போ செடி இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வந்தப்போ திரும்பி களை பண்ணுவோம். களை பண்ணி முடிச்சோன்னா ஒரு மருந்து அடிப்போம். ஒரு 8 நாள் ஆன பிறகு மண் கட்டுவோம். மறுகளை, அதான் மண் குப்புவோம். நல்லா குப்பி அப்போ ஒரு மருந்து அடிப்போம். அப்புறம் ஒரு தண்ணி ஓட்டுவோம். அதுக்கப்புறம் ஒரு 8 நாள் கழித்து மண் கட்டிடுவோம். நல்லா குப்புணும். ஃபுல்லாக செடி கழுத்து வரைக்கும் குப்புணும். மிஸ்ட்டு வந்த பிறகு நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மருந்து அடிப்போம். அக்ரோபட்டு இல்லைன்னா கர்சட்டு இல்லை ரெட் எம்எல் M45 கூட மிக்ஸ் பண்ணி அடித்து செடி காப்பாற்றுவோம். 45 நாள் ஆன பிறகு திரும்பி மருந்து மட்டும்தான் அடிப்போம். தண்ணி ஓட்ட மாட்டோம். அப்போ மண் குப்புனதுக்கப்புறம் 60 நாள் கழித்து கிழங்கு செடியெல்லாம் படுத்துருவோம். பூரா முடிஞ்சிச்சு, அறுவடை ஆயிடுச்சின்னு அர்த்தம். அப்போ கிரமக்சன் அடிப்போம். கிரமக்சன் அடித்து ஒரு 8 நாள் கழித்து 8 நாள் 10 நாள் கழித்து கிழங்கு எடுப்போம். எடுத்து இதை மேட்டுப்பாளையம் NCMSக்கோ இல்லை மண்டிக்கோ இங்கே கொடுப்போம். அங்கே விலை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு மார்க்கெட் இருக்கும், நாளைக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும். அது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. வெள்ளாமல் ஒரு மாதிரி இருந்தால் அதாவது செலவு டோட்டலாக ஒரு 35 ரூபா வரும். அரை ஏக்கருக்கு 30லேருந்து 35 வரைக்கும் வரும். இதை எடுத்து முடிஞ்ச பிறகு அடுத்த வெள்ளாமை மாற்றி போடுவோம். கிழங்கே போட மாட்டோம். ஒருவேளை கோஸ் போட்டால் போடுவோம், இல்லை கேரட் போடுவோம். கேரட் போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வண்டி விட்டுறணும். வண்டி காடு க்ளீன் பண்ணி வண்டி விட்ட பிறகு பேடு கட்டணும். அது இப்படி கிழங்கு பார்க்கு போய் அடிக்கிற மாதிரி இல்லை, பேடு கட்டணும். இவ்வளோ அகலத்துக்கு 6 அடிக்கு 6 அடி இல்லை 8 அடி அந்த மாதிரி பேடு கட்டி அது கோடு கிழித்து விதை விட்டு மண் மூடணும். அது மூடணுன்னா ஸ்டார்டிங்லேருந்து தண்ணி ஓட்டிகிட்டே இருக்கணும். அதுக்கு கேரட்டுக்கு மட்டும் பயிர் வர வரைக்கும் சும்மா ஒரு நாள் அடிச்சுட்டு ஓடக்கூடாது. கிழங்குனா தாங்குவோம், கேரட் தாங்காது, முளைப்பு வராது. அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஓட்டிகிட்டே இருக்கணும். அது பயிர் வர வரைக்கும் 22 நாளைக்கு வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கணும். அப்புறம் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் ஒரு தண்ணி ஓட்டலாம் செடி மேலே வந்த பிறகு. அப்போ ஒரு மாதம் ஆன பிறகு எருவு போடணும். NP எருவு போட்டு கொத்தணும். கேரட்டுக்கு கொத்தி ஒரு 45 நாள் ஆன பிறகு களை எடுக்கணும். அதுலேருந்து ஒட்டு பிரிக்கணும். ஒட்டு அப்படியே பிரிச்சுட்டு வாங்க. அது பிரித்து முடித்த பிறகு திரும்பி NP எருவு போட்டு கொத்திடுவோம். கொத்தி முடித்தோன்னா மருந்து அடிக்கணும். சேம் இதே மாதிரி தான். இறக்கான அடிக்கலாம், M45 கூட எதுவுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்சட் அடிக்கலாம், அக்ரோபட் அடிக்கலாம். கேரட்டில் தான் கொஞ்சம் லாபம் கிடைக்கும்.
அதில் என்ன கொஞ்சம் செலவு கொஞ்சம் கம்மின்னா அப்படி இல்லை, கிழங்கு ஈக்குவல் செலவாகுது. பட் என்னென்னா அதில் கொஞ்சம் வெள்ளாமை ஜாஸ்தி வரும். ஒரு டைம் 30 ரூபாய்க்கு விற்கும் கிலோ. அது கொஞ்சம் வெள்ளாமை நல்லாயிருக்கும். அதனால் அதில் கூட கொஞ்சம் லாபம் கிடைக்கும் ஜாஸ்தி. கிழங்கு கோஸை பொறுத்த வரைக்கும் கேரட்டில் கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்கும். மிளகு ஒரு வாசனை பயிர். மருத்துவத்துக்கும் உணவுக்கும் பயன்படுத்தப்படும் மிளகு ஒரு பணப்பயிர் என்றே சொல்லலாம். மிளகு கொடி மலை பிரதேசங்களில் பெரிய மரங்கள் உள்ள இடத்தில் பயிரிடப்படுகிறது. மிளகு நாற்றுக்களை புதிய முறையில் பசுமை குடிலில் வளர்ப்பது, குழித்தட்டு முறையில் உற்பத்தி செய்வது என பல முறையில் நடைபெறுகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் மிளகு நாற்றுகள் குறித்து விளக்குகிறார் திண்டுக்கல் மாவட்டம் தடியன்குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பிரணீதா அவர்கள். இந்த மிளகு நாற்றங்கள் தயாரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாலித்தீன் பை, அதாவது 10 சென்டிமீட்டர் அகலமும் 15 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள பாலித்தீன் பையில் அது நல்ல தண்ணியில் வெளியில் வரதுக்கான துளை போட்டிருக்கணும். நடு பகுதியில் துளையிட்ட அந்த பாலித்தீன் பை எடுத்துக்கணும். அதில் பை நிரப்புறதுக்காக நமக்கு ஊடகம் தயாரிக்கணும். அதை தயாரிக்கிறதுக்காக மண் 2 பங்கும், மக்கிய தொழு உரம் 2 பங்கும், 1 பங்கு மண்புழு உரம், இதை நல்லா கலந்து தயாரிக்கணும். இப்போ நம்ம தயாரிக்கிற இந்த நாற்றங்கால் பயோ சீட்லிங் இல்லாட்டி பயோ கட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்கிறோன்னா, இந்த மிளகானது வாடல் நோய் அப்படிங்கிற நோய்க்கு அதிகப்படியாக ஆட்படுத்தப்படுது. இதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஊடகத்திலேயே ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ் போன்ற உயிர் எதிர்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் அவர்கிட்ட கலந்து தயாரித்து இந்த நாற்றுகளை நம்ம உற்பத்தி பண்ணுறதுனால இதற்கு பயோ சீட்லிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம தயாரிக்கப்பட்ட அந்த ஊடகத்தில் 1 டன் அளவுக்கு உள்ள ஊடகத்துக்கு 1/2 கிலோ அளவுக்கு சூடோமோனாஸும் 1/2 கிலோ அளவிற்கு ட்ரைகோடர்மா, இது ரெண்டையும் நல்லா கலந்துக்கணும். கலந்து இதை பாலித்தீன் பையில் முழுவதுமாக நிரப்பி வச்சிடணும். இந்த நாற்றங்கள் தயாரிக்கிறதுக்கு நம்ம செடியிலிருந்து வெட்டுக்குச்சிகளை தயாரித்து எடுக்கணும். அதற்கு அந்த வெட்டுக்குச்சிகள் அதிகப்படியாக வேர் பிடிச்சி வர்றதுக்கு வருடம் முழுவதும் செய்யலாம். அப்படின்னாலும் அதற்கு சரியான பருவம் எது அப்படின்னு கேட்டோன்னாக்கா பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறமா தான் எடுக்கணும். ஏன்னா அந்த டைமில் தான் வேர் அதிகமாக பிடிக்குது. மற்ற சமயங்கள் வருடத்தில் மீதி சமயத்திலலாம் செய்கிற கட்டிங்ஸை விட இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிற கட்டிங்ஸில் தான் அதிகப்படியாக வேர் பிடிச்சி வருது. இந்த மாதிரி எடுத்த இந்த கட்டிங்ஸை என்ன பண்ணணும்னா, ஒரு 15 சென்டிமீட்டர் நீளத்திற்கு நடுவில் ஒரு கணு இருக்கிற மாதிரி வெட்டி எடுக்கணும். அந்த கணு அந்த நம்ம நிரப்பப்பட்ட பாலித்தீன் பையில் நடுப்பகுதியில் நடணும். அந்த மாதிரி நட்டு அதை அடுக்கி வச்சோம் அப்படின்னா இந்த குச்சிகளை பனிமூட்டை அறை, அதாவது மிஸ் சேம்பர்னு சொல்லக்கூடிய இந்த பனிமூட்டை அறையில் வரிசையை அடுக்கி வைக்கணும். அதில் அடுக்கி வச்ச பின்னாடி அதற்கு டெய்லி அதுக்கு தண்ணீர் விட்டுட்டு வரணும். அந்த கட்டிங்ஸ் 1 மாதத்தில் வேர் பிடிச்சிடும். 3 மாதத்தில் அதை வெளியில் கொண்டு வந்துடலாம். அதாவது நல்லா வேர் பிடிச்சி தயாராக இருக்கும். அந்த மாதிரி 3 மாதம் ஆன கட்டிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்து அந்த பனிமூட்டை அறையிலேருந்து நிழல் வலையில் வச்சு பராமரிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அடி நீளத்திற்கு அந்த கொடிகள் வளர்ந்த பின்னாடி 6 மாதத்துலேருந்து 1 மாதம் வரைக்கும் அதை நிழல் வலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலுக்கு அதை வெளியில் கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நடவு வயலுக்கு நம்ம கொண்டு போகலாம். மிளகு அப்படின்னு பார்த்தாவே எல்லாருமே மலைப்பகுதியில் மட்டும்தான் வளரும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் பன்னியூர் 1 அப்படிங்கிற ஒரு ரகம் மட்டும் கீழே சமவெளி பகுதியிலையும் அது பரவலாக வளர்க்கப்பட்டுட்டு வருது. தென்னை மரம், பாக்கு மரம் உள்ள தோப்புகளில் அது ஓடு பயிராக வளர்த்துட்டு வராங்க. இந்த பகுதியில் வளர்க்குறதுக்கு இந்த பன்னியூர் 1 அப்படிங்கிற ரகம் ரொம்ப சிறந்ததாக இருக்குது. இந்த பன்னியூர் 1 ரகம் நம்ம தோப்புகளில் மட்டும் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் கூட தொட்டியில் வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி வளர்ந்த செடிகளை தொட்டியில் மண்ணை நிறச்சி அது பயிர் வளர்க்குறதுக்கு இடம் இல்லாதவங்க வீட்லேயே தொட்டி செடியாக கூட வளர்த்துக்கலாம். குத்து மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த மிளகு நம்ம காஞ்ச மிளகை தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இது காய்ப்புக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே காய்ப்புக்கு வந்துடும். அதாவது தொட்டியில் வளர்க்கப்படுகிற இந்த செடிங்க அந்த காய்களை நம்ம பறித்து அந்த பச்சை மிளகுக்கு பல்வேறு உபயோகம் இருக்குது. வீட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னா பச்சை மிளகுலேருந்து நம்ம ஊறுகாய் தயாரிக்கலாம். பச்சை மிளகு டீப் ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உரைய வச்சு பின்னாடி நமக்கு தேவையானப்போ அதை பயன்படுத்திக்கலாம். அது தவிர இந்த குருமா செய்கிறதுக்கு, சட்னி செய்கிறதுக்கெலாம் கூட இந்த பச்சை மிளகு பெருசும்
ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் இந்த பச்சை மிளகு வந்து அதுக்கு கூட நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம். இந்த தொட்டியில் வந்து வளர்க்கப்பட்ட செடிகளை வந்து நம்ம வந்து வீட்லேயே வந்து பராமரிச்சுக்கலாம். அது தவிர நம்ம வந்து அந்த பச்சை மிளகு தவிர காய்ஞ்ச மிளகு எடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த மிளகு கொத்து நல்லா அந்த கொத்து முற்றிய காயிலிருந்து ஒன்றோ ரெண்டோ அந்த கொத்துலேருந்து ஒன்றோ ரெண்டோ பழம் வந்து பழுத்திருக்க சமயத்தில் அந்த காய்களை அந்த கொத்துகளை வந்து பறித்து எடுத்து அதை தனியாக உதிர்த்து எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் அதை நனைச்சி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நனைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் உலர வச்சு எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு உலர்ந்த மிளகு கிடைக்கும். மிளகுல வெட்டுக்குச்சிகள் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணுறதை பார்த்தோம். இது தவிர நம்ம வந்து ஒட்டு செடிகளும் கூட தயாரிக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், மிளகுல வந்து இந்த வாடல் நோய், அதாவது துரித வாடல் மெது வாடல்னு 2 வாடல் நோய் இருக்குது. அது ரொம்ப சீரியஸான டிசீஸ். இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மிளகு குடும்பத்தை சேர்ந்த அதோட பைப்பர் ஹைம்னோஃபில்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்க்குச்சியை வந்து எடுத்துக்கணும். அந்த வேர்க்குச்சியை எடுத்துகிட்டு நமக்கு எந்த ரகத்தை வந்து வளர்க்கணுமோ அந்த ரகத்தோட குச்சியை வந்து மேலே எடுத்து வச்சு ஒட்டுக்கட்டி தயாரிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த செடிகள் வந்து வறட்சியும் தாங்கி வளருது. அதை தவிர இந்த மெதுவாடல் மற்றும் துரித வாடல் 2த்துக்கும் இது வந்து எதிர்ப்பு சக்தி உள்ளதாக இருக்குது. இந்த விதம் ஒட்டுக்கட்டப்பட்ட செடி இந்த செடிங்களையும் வந்து 6 மாதத்துலேருந்து 1 வயசு ஆன நாற்றுகளே வந்து நம்ம ஒட்டுக்கட்டப்பட்ட செடிகளை எடுத்து நடவு செய்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மிளகுல வெட்டுக்குச்சி தயாரிக்கிறதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஓடு கொடிகள் அப்படின்னு சொல்கிற கொடிகள், அதாவது மரத்துலேருந்து தரையில் படர்ந்து போகும், மேலே கிளை மேலே ஏறாமல் அந்த கொடிகளை தான் வந்து இது வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அதிலிருந்து எடுக்கப்படுற வெட்டுக்குச்சிகள் தான் நல்ல வீரியமாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெட்டுக்குச்சி தயாரித்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏறு கொடிகள், அதாவது மரத்தில் படர்ந்து அது நுனிப்பகுதியில் உள்ள கிளைகளை கூட நம்ம அதில் இருக்கிற கொடிகளை கூட நம்ம எடுத்து பண்ணலான்ட்டு. இப்படி பண்ணுறதுனால இந்த நுனி கொடிகளை வந்து எடுத்து நம்ம வெட்டுக்குச்சிகள் தயாரித்து பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஓடு கொடிகளில் உள்ள செடிகளானது காய்ப்புக்கு வர்றதுக்கு 6லேருந்து 8 வருஷம் ஆகும். இப்போது இந்த ஏறு கொடிகள் மூலமாக தயாரிக்கப்படுற செடிகள் வந்து ஒரு 3-4 வருஷத்துலேயே வணிக ரீதியாக பலனுக்கு வந்துடுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களின் மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.